இது வந்து இந்த முக்கோணத்தினுடைய எண்ணிக்கையில் இரண்டாவது டைப்பு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பகுதிகளை பிரிக்கப்பட்டிருந்தது, பார்ட்டிஷனாக கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நம்ம எத்தனை முக்கோணங்கள் சொன்னோம். இப்போ இதில் முக்கோணத்துக்குள்ளே முக்கோணம், இப்போ இதுக்குள்ளே எத்தனை முக்கோணங்கள் உள்ளது அப்படின்றத நம்ம கொஸ்டின் சொன்னோம். இதுக்கு ப்ரொசீஜர் வந்து சேம் தான். நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு உள்ள நம்பர் கொடுத்துருவோம் இல்லையா, அடிப்பக்கமாக எது அடிப்பக்கமோ அங்கே வந்து நம்பர் கொடுத்துருவோம். நம்பர் கொடுத்துட்டு மேலேயும் இது வந்து ஒரு அடிப்பக்கமாக எடுத்துனா இதுக்கு 1 நம்பர் கொடுத்துருவோம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 1 + 2 எவ்வளோ 3, 3 + 1 4, அப்புறம் பெரிய முக்கோணம் 1 5. கவுண்ட் பண்ணி சொன்னால் 5 வருது. இதையே நம்ம லாஜிக் படி செய்யணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஜிக் படி செய்யும்போது ஒரு தொடர் மாதிரி ஒன்று நம்ம அமைச்சிடணும். தொடர் அமைச்சிட்டு அதில் வந்து நம்ம போய் கால்குலேட் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ நம்ம வந்து அந்த தொடர் எப்படி அமைக்கிறது, இப்போ இதுக்கு இந்த முக்கோணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான தொடர் வந்து 1 3 6 10 15 21. இதையே இது மேலே உள்ள அதே தொடரையே கீழே வந்து நான் ஒரு இலக்கம் தள்ளி என்ன பண்ணியிருக்கேன், இப்போ இங்கேருந்து இந்த ஒரு இலக்கம் தள்ளி நம்ம வந்து இது எழுதியிருக்கோம். ஸோ இதை வந்து எப்படி நம்ம இந்த தொடர் அமைத்தோன்னு பார்க்கலாம். இப்போ 1 கூட 2 கூட்டினா, 1க்கு அடுத்த நம்பர் என்ன 2, 2 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைச்சிது, இந்த நம்பர் கிடைக்குது 3. அதே போல் இந்த 3 கூட 2க்கு அடுத்த நம்பர் வந்து என்னது 3. அப்போ இந்த 3ஐயும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இந்த 6 கிடைக்குது. ஓகேவா, இந்த 6. அதுக்கப்புறம் இந்த 3க்கு அடுத்த நம்பர், இது வந்து 1 2 3 சீரீஸில் மேலே எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 6. இப்போது இந்த நம்பரையும் நம்ம கூட்டினா, இதையும் கூட்டினா நம்மளுக்கு எதை கிடைக்கும், இது கிடைக்கும். ஓகேவா, அதே போல் 3 + 3 எவ்வளோ 6, 6 + 4 எவ்வளோ, அடுத்த நம்பர் 10 கிடச்சிரும். 10 + 5 எவ்வளோ 15, அடுத்த நம்பர் கிடச்சிரும். அப்போ 15 + 6 அடுத்த நம்பர். இந்த மாதிரி இதில் தான் நம்ம இந்த தொடரை வந்து அமைச்சிருக்கோம். இதே தொடரையும் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு இலக்கம் தள்ளி இங்கே என்ன பண்ணிட்டோம், எழுதிட்டோம். ஓகேவா, இதுதான் இந்த தொடரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பயன்படுத்த போகிறோம். சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கோணங்களில் எத்தனை அடிப்பக்கம் நம்ம அமைச்சோம், நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணங்களில் வந்து நம்ம எத்தனை தொடர் அமைச்சிருக்கோன்னு அடிப்பக்கம் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கோம், 1 2 தான் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த தொடரில் முதல் 2 எண்களை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, 2 எண்ணை கட்டம் போட்டுக்கணும். 2 எண்ணை நம்ம கட்டம் போடும்போது கீழே எத்தனை எண் கவர் ஆகுதோ அதோடு சேர்த்து கட்டம் போட்டுக்கணும். இப்போது மேலே உள்ள வரிசையில் இருக்கிற எண்ணை நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது, அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். எத்தனை நம்பர் நம்மளுக்கு இருக்குது, 2 எண்கள் இருக்குது, 1 3. அப்போ 1 + 3 எவ்வளோ 4. இப்போ கீழே உள்ள வரிசையை எடுக்கும் பொழுது நம்ம ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் தான் எடுக்கணும். பட் நம்மளுக்கு இங்கே ஒரு நம்பர் தான் நம்மளுக்கு இதில் சேர்ந்துருக்கு. ஸோ இதில் நம்ம ஆல்டர்னேட்டிவ்லாம் நம்ம எடுக்க முடியாது. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், கொடுத்துருக்கிற அந்த ஒரே ஒரு எண்ணு தான் நம்ம கட்டத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கு. அதனால் அந்த 1 அப்படியே எடுத்துக்க போகிறோம். அப்போ 4 + 1 5. புரிஞ்சுதா, இப்போ மேலே உள்ள தொடரை நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் நம்ம எத்தனை அடிபாகம் போட்டோமோ, முக்கோணத்துக்கு 2 அடிபாகம் தான் போட்டோம், 1 2 தான் கொடுத்துருக்கோம் நம்பர். ஸோ அதனால் 2 எண்கள் கவர் ஆகிற மாதிரி எடுக்கணும். மேலே 2 எண்கள்னால் கீழே என்ன நம்பர் வருதோ அதையும் சேர்த்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இப்போ 1 + 3 எவ்வளோ 4. ஆனால் கீழே உள்ள வரிசையை எடுக்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்மளுக்கு சப்போஸ் 2 எண்கள் வருதுன்னு வச்சுக்கேன், இந்த முதல் நம்பரை தான் எழுதணும், அடுத்து வர என்ன செய்யணும், விட்டுறணும், அதோட கடைசி நம்பர் எடுக்கணும். ஆல்டர்னேட் நம்பர் தான் நம்ம இதில் செலக்ட் பண்ணணும். நம்மளுக்கு இருக்கிறதே 1ன்றதுனால நம்ம இதுக்கு என்ன பண்ணிட்டோம், அந்த 1 அப்படியே எடுத்து ஆட் பண்ணிட்டோம். அப்போ 4 + 1 வந்து 5. லாஜிக் படி போட்டாலும் நம்மளுக்கு 5 தான் வருது, எண்ணி போட்டாலும் 5 தான் வருது. இப்போ இந்த பிக்சர் வந்து சிம்பிளாக இருந்தது, நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், எண்ணி போட்டுட்டோம். பட் இந்த எண்ணி போடுற கான்செப்ட் வந்து எல்லா பிக்சருக்கும் ஒர்க் அவுட்டு ஆகாது. பிக்சர் கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது நம்ம இந்த லாஜிக்கை தான் பயன்படுத்த வேண்டி வரும். சரி, இதே மாதிரி இன்னும் ஒரு 2 சம்மு போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பார்ப்போம், அடுத்த 2 சம்மு பார்க்கலாம். ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த 3வது ஒரு படம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது கொஞ்சம் நிறைய முக்கோணங்கள் உள்ள கொஸ்டின். இப்போ இதை எப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் என்ன சொல்லியிருக்கேன், அடி பாகங்களுக்கு நம்ம என்ன கொடுத்துடணும், வரிசையாக நம்பர் கொடுத்துடணும். இப்போ நம்பர் கொடுத்துருவோமா. சரி, இப்போ அடிப்பக்கத்துக்கு நம்பர் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது ஒரு பகுதி, அடுத்து இது வந்து 2, இது 3, இது எத்தனை 4. மேலே உள்ளதுக்கு நம்ம கொடுக்க வேணாம், அடி பாகம் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும், நம்பர் கொடுத்துடணும். இது முதல் ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணிடணும், அந்த தொடருக்கு போயிடணும். நம்ம தொடர் அமைச்சிருக்கோம் இல்லையா, அந்த தொடருக்கு போயிட்டு இப்போ இந்த தொடரில் நம்மளுக்கு எத்தனை நம்பர் வரைக்கும் கொடுத்தோம், நம்ம 4 வரைக்கும் கொடுத்தோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், மேலே உள்ள வரிசையில் 1 2 3 4 எண்கள் வரா மாதிரி நம்ம ஒரு கட்டம் போட்டுக்கணும். கட்டம் போடும்போது கீழே 2வது வரிசையில் எத்தனை எண்கள் கவர் ஆகுதோ
அதையும் சேர்த்து நம்ம கட்டம் போட்டுடணும். இது போட்டுருவீங்களா? அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன செய்யணும், ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ண போகிறோம். முதல் வரிசையில் உள்ள எண்களை அப்படியே ஆட் பண்ணிக்கணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ 10, இது ஒரு 6, 10 + 6 16, 16 + 3 19, 19 + 1 எவ்வளோ, 20. இது வந்து முதல் வரிசையில் உள்ள எண்கள். அடுத்து இரண்டாவது வரிசையை எடுக்கும்போது மட்டும் நான் ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆல்டர்னேட் நம்பர் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், கடைசியாக இருந்ததை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ கடைசியில் இந்த நம்பர் நம்ம எடுக்கணுமா வேணாமா? இந்த 6 நம்ம எடுத்துக்கணும். சரியா? 6. அடுத்த நம்பர் என்ன செய்யக்கூடாது, அடுத்த நம்பரை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. 6 எடுத்துக்கணும். அடுத்த நம்பர் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. 3 எடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன, 1 எடுக்கணும். எடுத்துகிட்டு ஆல்டர்னேட் நம்பர் மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த 6ஐயும் இந்த 1ஐயும் நடுவில் ஒரு நம்பரை விட்டுணும். 6ஐயும் 1ஐயும் கூட்டினா எவ்வளோ, 7. ஏற்கனவே ஒரு 20, இது ஒரு 7, ஆக 27. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் உனக்கு இந்த தொடர் இருந்துருச்சுன்னா போதும். நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த பிக்சர் இது வந்து கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டின்னு. ஸோ இந்த தொடரை நம்ம அமைச்சிட்டோன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். இந்த தொடரை அமைக்கிறது எப்படின்னு நான் சொல்லியாச்சு. இதில் மேல் வரிசையில் உள்ள எண்களை நம்ம பாகத்துக்கு நம்பர் கொடுக்குறோம் இல்லையா, அதன் அடிப்படையில் நம்ம கட்டம் போடணும். கட்டம் போடும்போது 4 பாகம்னா 4 எண்கள் வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி போடணும். இரண்டாவது வரிசையில் எத்தனை எண் அதுக்கு கீழே கவர் ஆகுதோ அதையும் சேர்த்து கட்டம் போட்டுடணும். முதல் வரிசையில் உள்ளதை அப்படியே கூட்டி எழுதிக்கணும். இரண்டாவது வரிசையில் மட்டும் ஒரு எண் எடுக்கணும், ஒரு எண் விட்டுறணும், அடுத்த எண் எடுத்துக்கணும். ஸோ அது போல் நம்ம 6 + 1 7, ஏற்கனவே மேலே உள்ளது 20, 20 + 7 27. இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி இந்த வகையான முக்கோணங்கள் கொடுக்கப்பட்டால் அதை நம்ம போட்டுடலாம். இன்னும் லாஸ்ட்டு ஒரு டைப் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். அதாவது 3வது டைப்பு. இந்த டைப்பில் 2 விதமான கொஸ்டின் தான் இருக்குது. அந்த 2 கொஸ்டினையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இதை தவிர்த்து வேறு வினா வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ இதில் பார்த்துருவோம். நம்ம ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து நம்பர் கொடுத்துருவோம் வரிசையாக. 1 2, முதல்ல இந்த குட்டி முக்கோணங்களுக்கு நம்பர் கொடுத்துடலாம். 3 4 5 6. ஸோ இந்த குட்டி முக்கோணங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. இதை தவிர்த்து இங்கே வந்து 2 பெரிய முக்கோணம் இருக்குது. இதுக்கு லாஜிக்லாம் வேணால் நம்ம அப்படியே கவுண்ட் பண்ணி போட்டுற போகிறோம். ஸோ இது ஒரு பெரிய முக்கோணம், இது 1. அடுத்தது இந்த பெரிய முக்கோணம், இது 1. அப்போது 6 + 1 7, 7 + 1 8. இப்போ இந்த டைப்பில் எத்தனை வகை முக்கோணங்கள், இந்த முக்கோணத்துக்குள்ளே எத்தனை முக்கோணங்கள் உள்ளது, 8 முக்கோணங்கள் உள்ளது. புரிஞ்சுதா? முக்கோணம் வந்து இது ஒரு டைப்பு. இது நம்ம வரையும் போது எப்படி பண்ணுவோம், கை எடுக்காமல் தான் வரையும், கண்டினியூட்டி இருக்கும் இந்த முக்கோணத்தில். சரி, முதல்ல நம்ம குட்டி முக்கோணங்களுக்கு நம்பர் கொடுத்துருவோம். இது வந்து 1, இது 2 3 4 5. ஸோ இது வந்து மொத்தம் எத்தனை முக்கோணம், 5 முக்கோணம். இப்போ மீதி உள்ளதை நம்ம எப்படி கவுண்ட் பண்ணோன்னா, இந்த பாயிண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே வச்சுக்கோங்க பாயிண்ட்டு. இந்த ரெண்டும் ஜாயின் ஆகிற இதுவில் வந்து நம்ம பாயிண்ட் வச்சுக்கணும். பாயிண்ட் வச்சுட்டு இப்போ நம்ம இதை எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் எடுத்தால் இது இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே போயிட்டு இப்படி வருது. அப்போ இது வரைக்கும் ஒரு முக்கோணம். அடுத்து நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து இந்த பாயிண்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இது இங்கே ஆரம்பித்து இப்படி போயிட்டு, இங்கே ஆரம்பித்து இப்படி வந்துட்டு இப்படி வருது. இது ஒரு முக்கோணம். ஏற்கனவே ஒன்று எழுதியிருக்கோம். இது 1 2. அடுத்தது இந்த புள்ளி எடுத்தால் இங்கே ஆரம்பித்து இங்கே போயிட்டு இங்கே வந்து ஜாயின் ஆகிடுது. ஸோ இது வந்து ஒரு முக்கோணம். அப்போ மொத்தம் 3. அடுத்து இந்த புள்ளி 4வது புள்ளி வரும். 4வது புள்ளியில் இங்கே ஆரம்பித்து இங்கே போயிட்டு இது வரும், இந்த முக்கோணம். புரியுதா? இது ஒரு 1. அடுத்தது இந்த லாஸ்ட்டு பாயிண்ட் இங்கே வரும். இங்கே வந்துட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே போயிட்டு இங்கே வந்துடும். ஆரம்பிக்கிற இடத்துக்கே எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த பாயிண்டில் போயிட்டு இங்கே வந்துடும். அது வரைக்கும் ஒரு முக்கோணம். ஸோ டோட்டலாக பார்த்தா இது ஒரு 5 முக்கோணம், அது ஒரு 5 முக்கோணம். ஸோ இந்த நட்சத்திர டைப் இருக்கிற இதுக்குள்ளே எத்தனை முக்கோணங்கள் இருக்குது, 10 முக்கோணங்கள் இருக்குது. ஸோ முக்கோணத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 டைப்புமே நம்ம பார்த்துட்டோம்.